கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் நாம் தெய்வ சமூகத்திலே அமர்ந்திருக்கத்தக்கதான நல்லதொரு கிருபையை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தபடியினாலே கர்த்தரை நாம் துதிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 7ஆம் அதிகாரம் 2-3 வாக்கியங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியை நம்முடைய நல்ல கர்த்தர் தாமே நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் காலையிலே சிந்தித்தது ஆபிராமாகிய ஆபிரகாம் என்கிற மனிதனை குறித்து நாம் சிந்தித்தோம். ஆபிரகாம் என்கிற அந்த மனிதனை குறித்து நாம் சிந்திக்க காரணம், அவனிலே ஒன்றுமில்லை. ஒரு விதத்தில் நாம் படிக்கணும்னா, அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான் என்று சொல்லுகிறது போல, நாகோர் தேராகை பெற்றான், தேராக ஆபிராமை பெற்றான், ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் என்று அவ்விதமாக வருகிற ஒரு வம்சாவளி பட்டியலிலே அவன் வந்து போய்விட வேண்டிய ஒருவன். ஆனால் இங்கேயோ இந்த ஆதியாகமம் 11ஆம் அத்தியாயத்திலிருந்து ஒரு புதிய சகாப்தமாக கிட்டத்தட்ட 14 அல்லது 15 அதிகாரங்கள் ஆளுகை செய்யக்கூடியதான ஒரு மனிதனாக, ஏன் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் மட்டுமல்ல, பரதீசு வரைக்குமாக பறந்து விரிந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாக ஆபிரகாம் காணப்பட காரணம் என்னென்றால், கர்த்தர் ஆபிரகாமுடைய வாழ்விலே இடைப்பட்டார். இடைப்பட்ட பொழுது அந்த கர்த்தருக்கு ஆபிரகாம் தன்னுடைய வாழ்விலே இடமளித்தார். இடமளித்ததனுடைய விளைவு, ஆண்டவர் தம்முடைய நாமத்திலே ஆபிரகாமுக்கு இடமளித்தார். இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடியதான மேன்மை என்ன என்றால், கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டது நிமித்தமாய், நம்முடைய வாழ்விலே கர்த்தருக்கு இடமளித்தது நிமித்தமாய், இப்பொழுது ஆண்டவர் தம்முடைய நாமத்தில் நமக்கு இடமளித்திருக்கிறார். என்ன இடமளித்திருக்கிறார் தெரியுமா? அன்றைக்கு ஆபிரகாமின் தேவன் என்று அவனுடைய சந்ததிக்கு அறியப்பட்டார். நமக்கோ நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது பாருங்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின் அன்பு எத்தனை பெரிது. ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகள் என்கிறது சாதாரணமான வார்த்தை என்று நினைக்கிறோம். உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளைகள் என்கிறது ஒரு கெத்துங்க. தேவனுடைய பிள்ளைகள்ன்றது ஒரு பெரிய கட்ஸுங்க. நீங்களும் நானே இன்னைக்கு நாம நிக்கிறோம் அப்படின்னா நாம ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அடைமொழியின் நிமித்தமாக. ஆகவே அந்த ஆபிரகாமை குறித்து இந்த அளவுக்கு சிந்திக்க காரணம் என்ன என்றால், அவருடைய தேவன். அந்த தேவன் யார் என்கிறதா நாம் தொடர்ந்து சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறோம். அந்த தேவன் யார் என்றால், இங்கே நாம் 7ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, மெசபதோமியாவிலே இருந்த பொழுதே மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானார் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், ஆபிரகாமுக்கு தன்னை அறிமுகம் செய்கின்ற தேவனாக அவர் இருந்தார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற பிரகாரமாய் தம்மை நமக்கு அறிமுகம் செய்கிற அல்லது வெளிப்படுத்துகிற கர்த்தர் என்கிறதான் காலை வேளையில் நாம் சிந்தித்தோம். ஆபிரகாமுடைய வாழ்வின் சூழ்நிலைகளிலே அவர் மகிமையின் கர்த்தராக, அவர் உன்னதமான தேவனாக, அவர் கேடகமாக, அவர் பலனாக, சர்வ வல்லமையுள்ளவராக, சதா காலம் உள்ளதான தேவனாக, எகோவா ஈரே என்கிற நிலையிலே கர்த்தர் ஆபிரகாமுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற பிரகாரமாய் தம்மை அவர் வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் நீங்களும் நானும் நிலை நிற்பதனுடைய காரணம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற சூழ்நிலைகளின்படியாக தம்மை வெளிப்படுத்துகிற கர்த்தர். கர்த்தர் தரிசனமானார் என்று நாம் இங்கே வாசிக்கின்றோம். நீங்க யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, பேதுருவை தேவன் நிலைநிற்க செய்ததனுடைய காரணம்னா, பேதுருக்கு கர்த்தர் என்ன செய்தாருங்க? தரிசனமானார். தரிசனமானார். மறுபடியும் மறுபடியும் அந்த யோவான் 21ஆம் அதிகாரத்தில் இங்க சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஆகவே நம்முடைய தேவன் அல்லது ஆபிரகாமின் தேவன் யார் என்றால், அவர் அறிமுகம் செய்கிற தேவன். தன்னை அறிமுகம் செய்கிறார் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற பிரகாரமாய். இரண்டாவதாக இந்த ஆபிரகாமின் தேவன் யார் என்றால், அந்த 7ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வாக்கியத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் தரிசனமானார் என்றால் தம்மை அறிமுகம் செய்கிறவர். இரண்டாவதாக 3ஆம் வாக்கியத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். அதை மறுபடியும் வாசிக்கலாம். ஓ, ஆபிரகாமின் தேவன் யார் என்றால், அவர் அழைக்கின்ற தேவன். ஒன்று, அவர் தம்மை அறிமுகம் செய்கின்ற தேவன். இரண்டாவதாக அவர் அழைக்கின்றதான ஒரு தேவன். ஆபிரகாமின் தேவன் அழைக்கின்றதான தேவன். உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறாருங்க. நம்ம சற்று நேரத்துக்கு முன்னால பாடின ஒரு பாடலுடைய வரியும் கூட, அவர் நம்மை அழைத்திருக்கின்றார். அப்படிதானே?
தாயின் கருவிலே நாம் உருவாகும் முன்னமே அவர் நம்ம என்ன செய்திருக்கிறாருங்க? அழைத்திருக்கிறார். அதாவது சும்மா வர்றதுக்கும் அழைக்கப்பட்டு வர்றதுக்கும் என்ன இருக்குங்க? விசேஷம் இருக்குது. கர்த்தருடைய ஊழியத்தின் நிலையில, ஊழியன் என்கிற நிலையில பல இடங்களிலே போய் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறதுக்குரியதான கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா இதுவரைக்கும் அழைக்கப்படாமல் எங்கும் சென்றது இல்லை, செல்ல வேண்டிய அவசியமும் ஏற்பட்டதும் இல்லை. அழைச்சிட்டு வர்றோம்னா அதுக்கு ஒரு கெத்து இருக்குங்க. சும்மா வர்றோம் அப்படின்னா ஓரமா உட்காரணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அழைப்பிலே பல விஷயங்கள் இருக்குது. நீங்க நல்லா கவனிச்சு பார்ப்பீங்க அப்படின்னா அழைப்பிலே விசேஷம் இருக்குது, அழைப்பிலே விவரம் இருக்குது, அழைப்பிலே விலாசம் இருக்குது, அழைப்பிலே விருந்து இருக்கிறது, அழைப்பிலே விசுவாசம் நம்பிக்கை இருக்குது, அழைப்பிலே சில நேரங்கள்ல விவகாரம் கூட இருக்கு. சிலர் கூப்பிட்டாங்கன்னா இவன் ஏன் கூப்பிடுறான், ஏதோ ஒரு வேலை இருக்கு. அழைப்பிலே விசேஷம் இருக்குது, அதே நேரத்தில் அழைப்பிலே விவகாரமும் கூட என்ன செய்துங்க இருக்குது. அதே நேரத்தில் அழைப்பிலே வித்தியாசமும் இருக்குது. உண்மைதானே? கடந்த நாட்களிலே எங்களுடைய குடும்பத்தில் ஒரு திருமணம் நடைபெற்றது. அந்த திருமணத்தின் நிமித்தமாக கூடுமான வரைக்கும் எங்களுடைய விருப்பம் நேரடியாய் போய் எல்லாரையும் அழைக்கணும் அப்படின்றதுனால தான். அதனால எங்களால் முடிந்த அளவுக்கு நேரடியாய் போய் என்ன செய்தோங்க, அழைத்தோம். ஆனா பொதுவா நம்ம வீட்டுக்கும் அதே போல நமக்கும் அழைப்பு கொடுப்பாங்க, நாமும் அழைப்பு கொடுத்துருக்கிறோம். ஆனா இந்த அழைப்பில் வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்துக்கு ஏற்ற பிரகாரமா நாமும் நடந்துக்கிறது தான் இருக்கு. நேரா வந்தா கொடுத்தேன், நான் சொல்றது புரியுதா? அனுப்பிதானே வச்சான், நீ மட்டும் போ. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நேரா வந்தா கொடுத்தான், கொடுத்து விட்டு தானே விட்டான். அதுவும் அவன் வரல, அவன் பையனை விட்டான், ஏன் அவனுக்கு வர தெரியாதா? ஆனா நேரா வந்தா சொல்லுவான், என்ன மச்சான் நம்ம வீட்டு கல்யாணம் இப்படியா சொல்றது, நான் முன்னால வந்து நிற்போம். அப்போ நடந்து கொள்ற விதத்துல இருக்கு என்ன இருக்குங்க, அழைப்பிலே என்னதுங்க விசேஷம் இருக்கிறது, அழைப்பிலே விவரம் இருக்கிறது, அழைப்பிலே விலாசம் இருக்கிறது, அழைப்பிலே விசுவாசம் நம்பிக்கை இருக்குது, அழைப்பிலே விவகாரமும் இருக்குது, என்னதுங்க அழைப்பிலே வித்தியாசமும் இருக்குது. ஆனா நமக்கும் ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுத்திருக்காருங்க. இங்க நீங்களும் நானும் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்னா ஏதோ சும்மா வந்து உட்காரல, உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டவர்கள் என்கிற நிலையில நமக்குன்னு ஒரு கெத்து இருக்குங்க. நாம ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்தது யார் தெரியுமா? நம்மை அழைத்தது யார் தெரியுமா? முன்னாலெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கடிதம் போடுவோம், கடிதம் போடுகிற பழக்கம் உண்டு. அப்ப நீங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க தாத்தா ஒருத்தர் இருந்தாரு. அவரு ஒரு போஸ்ட் கார்டு வச்சிருந்தாரு. என்ன அப்படின்னா, அவர் ஏதோ ஒரு ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதின பொழுது அவருக்கு ஜனாதிபதி என்ன செஞ்சிருக்காரு, ரிப்ளை பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு போஸ்ட் கார்டு அவர் காட்டினாரு. அப்போ ஒரு பெரிய ஆள்கிட்ட இருந்து அதற்குரியதான அழைப்பு, அதற்குரியதான கனம் கிடைக்குது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய மேன்மையானது. உங்களையும் என்னையும் அழைத்தது யார் அழைச்சா தெரியுமா? உங்களையும் என்னையும் அழைத்தவர் பரிசுத்தர். பேதுரு தன்னுடைய நிருபத்திலே அழைப்பை குறித்து மிக மேன்மையாய் சொல்கிறார். பேதுருடைய நிருபத்தை நீங்க வாசித்து பாப்பீங்க அப்படின்னா நம்மை அழைத்தவர் யார் தெரியுமா? 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 15 வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது பரிசுத்தர் நம்மை என்ன செய்திருக்காருங்க, அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்தவர் பரிசுத்தர். பரிசுத்தர் நம்மை, கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாருங்க. நீங்க மத்தேயு சுவிசேஷத்திலே ஒரு 20ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்வு அங்கே நீங்க பார்க்க முடியும். ஒரு எஜமான் தன்னுடைய தோட்டத்திலே வேலை செய்யும்படியாக வேலைக்காரர்களை அழைக்கும்படியாய் அவன் போகிறான். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த பகுதியில அவன் ஒரு எஜமான் என்கிற நிலையிலே தன்னுடைய தோட்டத்திலே வேலை செய்யும்படியாக ஆட்களை அழைக்கிறதற்கு அவனுக்கு வேலைக்காரர்கள் உண்டு, அல்லது அவனுக்கு வீட்டு விசாரணைக்காரர்கள் உண்டு, ஸ்டூவர்ஷிப் உண்டு. அப்படிப்பட்டதான விசாரணைக்காரர்களை அவன் அழைத்திருக்கலாம். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த எஜமான், நீங்க அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 5 முறை அவனே போய் நின்று சந்தை வெளிகளில் நிக்கிறவங்க, சும்மா நிக்கிறவங்க சகலரையும் அவனே போய் என்ன செய்யறாங்க, அழைக்கிறான். உங்களையும் என்னையும் அழைத்தது ஏதோ ஒரு ஊழியக்காரர் நம்மை அழைக்கவில்லை, அல்லது ஏதோ ஒரு சுவிசேஷகர்கள் நம்மை அழைக்கவில்லை. உங்களையும் என்னையும் அழைத்தவர் யார் என்றால் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராகிய உன்னதமான கர்த்தர். இந்த ஆபிரகாமை அழைத்த தேவன், அதான் இங்க நாம் வாசிக்கிறோம். காரானூரிலே இருந்த பொழுதே மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த 3ஆம் வசனத்தை மறுபடி வாசிங்க.
ஓ வா என்று அழைக்கின்ற தேவன். உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறாருங்க. உண்மை சொல்லணும்னா இந்த அழைப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு பவுலிடத்துல நீங்க கேட்டு பாப்பீங்கன்னா, அழைப்பை குறித்து பேதுரு தன்னுடைய நிருபத்துல சொல்றாரு. அழைப்பை குறித்து பவுலிடத்துல கேட்டீங்கன்னா, இந்த அழைப்பு எப்படிப்பட்டதான அழைப்பு என்றால், பவுல் அவர் தன்னுடைய அழைப்பை குறித்து சொல்லும் பொழுது கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்திலே அவர் சொல்லுகின்றார். என்ன சொல்றாரு தெரியுமா? தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன். உண்மை சொல்லனா, மறுபடியும் ஆபிரகாமுக்குள்ளாக நான் வருகிறேன். ஆபிரகாம் அழைக்கப்பட்டான் என்றால், ஆபிரகாமை அழைத்ததற்கு அல்லது ஆபிரகாமிடத்திலே மறுபடியும் அதே குறிப்புகளாய் வர்றேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா அதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. ஆபிரகாமிட்ட ஏதாவது இருந்துச்சா? ஒன்னும் கிடையாதுங்க. எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் கிருபையாய் தேவன் ஆபிரகாமை அழைத்தார். கிருபையாய் தேவன் ஆபிரகாமை அழைத்தார். ஒருவேளை நம்ம கூட படிச்சவங்க, நம்ம கூட பிறந்தவங்க, நம்மை குடும்பத்தை சார்ந்தவங்க எத்தனையோ இருக்கும் பொழுது தேவன் அவர்களின் நடுவிலே உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்து அழைத்திருக்கிறார் என்றால் நம்மிடத்துல ஏதாவது ஒன்று இருக்கிறதா? ஒன்றும் கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், எந்த ஒரு தகுதியும் இல்லாத நிலையில இருக்கிற நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். எத்தனை மேன்மையான ஒன்று! கிருபையாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அன்றைக்கு நோவா தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டான் என்று சொன்னால், நோவாவிடத்திலே உத்தமனாய் இருந்தான், நீதிமானாய் இருந்தான். ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அப்படி எந்த ஒரு குவாலிபிகேஷனும் அங்க முதல்ல நாம என்ன செய்ய முடியலங்க, பார்க்க முடியல. ஆனா கர்த்தர் ஆபிரகாமை என்ன செய்தாருங்க? மகிமையின் தேவன் தரிசனமாகி ஆபிரகாமை வா என்று என்ன செய்கிறாருங்க? அழைக்கிறார் என்கிறதை நான் பார்க்கின்றோம். ஒருவேளை இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த அழைப்பு ஆதியாகமம் 12:1 சொல்லப்பட்டிருக்கிற அழைப்புன்னு நாம் நினைக்கலாம். இந்த அழைப்பு அந்த அழைப்பு அல்ல, அந்த அழைப்பு அல்ல. அதை பத்தி நான் பின்னால உங்களுக்கு சொல்றேன். ஆனா முதல்ல கர்த்தர் அங்கே ஆபிரகாமுக்கு தன்னை அறிமுகம் செய்து, இரண்டாவதாக ஆபிரகாமை அவர் அழைக்கின்றார். எதற்காக அழைக்கிறார் அப்படின்னா, பவுல் தெசலோனிக்கு நிருபத்தை எழுதும் பொழுது பரிசுத்தத்திற்கென்று அழைக்கிறார் என்று வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 4:7 பரிசுத்தத்திற்கென்று அழைக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில விக்கிரக ஆராதனைக்கு பின்னாலே போய்கொண்டிருந்த ஆபிரகாமை பரிசுத்த தேவனை தொழுது கொள்ளும்படியாக அழைக்கிறார். உங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில தேவன் நம்மை அழைத்தது எதற்காக தெரியுமா? ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும். அவர் அழைத்தது நிமித்தமாக தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற பாக்கியம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு இருக்குது. அதனால எல்லாம் சுத்தமானவர்களாய் இருக்கிறோம் அப்படி நான் சொல்லல. நம்மிடத்துல எத்தனையோ குறைகளும் எத்தனையோ பலவீனங்கள் இருக்கு. ஆனா கர்த்தர் நம்மை பரிசுத்தவான்களாகும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்திற்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ குறைகள் இருந்தாலும் நம்மை கரை திரை பிழையற்ற மகிமையுள்ள சபையாக நிறுத்தும்படிக்கு நம்மை சுத்திகரித்துக் கொண்டே அவர் வருகிறார். பரிசுத்தத்திற்கென்று நம்மை அழைத்திருக்கிறார். மட்டுமல்ல, பவுல் அழைப்பை குறித்து சொல்லும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தினுடைய 28ஆம் வாக்கியத்திலே, நாம் அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பு கிருபையின்படியான அழைப்பு, நம்முடைய அழைப்பு பரிசுத்தத்திற்கென்றதான அழைப்பு, நம்முடைய அழைப்பு அவருடைய தீர்மானத்தின்படியான அழைப்பு. ஏன் தெரியுமா? ஒருவேளை தேராகின் குடும்பத்திலிருந்து தெரிந்து கொண்டு வழி நடத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி இருப்பார் அப்படின்னா, அந்த தேராகின் குடும்பத்திலேயே நாகோர் இருக்கிறாரு, ஆரான் இருக்கிறாங்க. ஆனா அவர்களையெல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொள்ளல. ஆனா அவர்களின் நடுவிலே தம்முடைய தீர்மானத்தின்படி யாரை தெரிகிறார் தெரியுமாங்க? ஆபிரகாமை. உண்மையிலேயே உங்களை என்னையும் தெரிந்து கொண்டது அவருடைய தீர்மானங்க. அது ஏன்னு நமக்கும் புரியல, எனக்கும் புரியல. ஏன் ஆண்டவர் என்ன இந்த விதத்தில் தெரிந்து கொண்டார் என்று நான் யோசித்து பார்த்தேன்னா, உண்மையை சொல்லனா எனக்கு எந்த விதத்தில் அது புரியலங்க. ஆனா ஆண்டவர் அவருடைய தீர்மானத்தின்படி, நம்மை விட எத்தனையோ விதத்திலே மேன்மக்களும், நம்மை விட எத்தனையோ விதத்திலே குணாதிசயத்திலே சிறந்தவர்களும் மேன்மை உள்ளவர்களும் இருந்த பொழுது, ஒன்றுக்கும் உதவாதவர்களாகிய நம்மை கர்த்தர் அவருடைய தீர்மானத்தின்படி என்ன செய்தாருங்க? அவர் தெரிந்து கொண்டார். மட்டுமல்ல, அவர் தம்முடைய ஆசீர்வாதத்திற்கென்று நம்ம என்ன செய்திருக்கிறாருங்க? அழைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய தேவன் அவர் நம்மை அழைக்கின்றவர். இங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆபிரகாமை என்ன செய்தாருங்க? அழைத்தார். எங்க அழைத்தார் அப்படின்னா, 12ஆம் அதிகாரத்தில் அல்ல, 11ஆம் அதிகாரத்திலேயே ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். அததான் இங்கே ஸ்தேவான் சொல்லுகிறார். ஆரானூரிலே அங்கே இருக்கும் போதே
மெசொப்பொத்தேமியாவில் இருக்கும் பொழுதே மகிமையின் தேவன் தரிசனமாகி ஆபிரகாமை அழைத்தார். எப்படி அழைத்தார்னா, அவர் ஆபிரகாமை அழைத்ததற்கும் மனிதர்கள் மற்றவர்களை அழைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இதே ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே அங்கே மற்றொரு அழைப்பை நீங்க பார்க்க முடியும். 11ஆம் அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் வருவீர்கள் என்றால் 11ஆம் அதிகாரத்தினுடைய 2-3 வாக்கியங்கள்ல நீங்க கவனிக்கும் போது அதனுடைய 3-4 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 3-4 வாக்கியம். இந்த அதிகாரத்திலே 3-4 வசனங்கள்ல 2 முறை வாருங்கள் வாருங்கள் என்கிற ஒரு அழைப்பை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த அதிகாரத்தின் பின்னணியிலே மௌனமான நிலையிலே, வெளிப்படுத்தப்படாத நிலையிலே கர்த்தர் ஆபிரகாம் என்ன செய்தாருங்க? வா என்று அழைத்து இருக்கிறார். ஒருவேளை நீங்க 12:1 நீங்க நினைக்கலாம். 12:1 அல்ல, மெசொப்பொத்தேமியாவிலே இருக்கும் பொழுதே, காரானூரிலே இருக்கும் பொழுதே, அததான் ஸ்தேவான் அங்கே சொல்றாரு. அந்த 11ஆம் அதிகாரத்தின் பிற்பகுதியிலேயே கர்த்தர் ஆபிரகாமை வா என்று என்ன செய்திருக்கிறாருங்க? அழைத்திருக்கிறார். இந்த மனித அழைப்புக்கும் தேவ அழைப்புக்கும் இடையில உள்ளதான வித்தியாசத்தை நீங்க நல்லா கவனிப்பீங்க அப்படின்னா, ஒன்று, மனிதன் எதற்காக அழைக்கிறான்? 4 வசனத்துல நீங்க கவனிக்கும் போது சிதறி போகாது இருக்கும்படியாக என்ன செய்யறாங்க? அழைக்கிறான். சிதறி போகாது இருக்கிறதற்காக. ஆனா கர்த்தர் எதற்காக அழைக்கிறார் தெரியுமா? பிரித்தெடுக்கப்படும்படியாக அழைக்கிறார். ஒருவேளை நமக்கு சிதறி போகாது இருக்கிறது நல்லது போல தெரியும். ஆனா கர்த்தர் உங்களையும் என்னை அழைச்சது இந்த உலகத்தோட ஒத்து போகிறதற்காக அல்ல, அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் தனித்த நிலையிலே நிற்கிறதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், அந்த மனிதர்களுடைய அழைப்பு நகரத்தை கட்ட அழைத்தார்கள். அப்படிதானே? அங்க நீங்க வாச பாத்தீங்கன்னா, வாருங்கள் நாம் என்ன செய்வோம்? வானலாவும் கோபுரத்தை நகரத்தை என்ன செய்வோம்? கட்டுவோம் என்று அழைத்தார்கள். ஆனா ஆபிரகாமை தேவன் எதற்காக அழைத்தார் தெரியுமா? ஒன்று, பிரித்தெடுக்கிறதற்கு மட்டும் அல்ல, கட்டிய நகரத்திற்காக கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது தேவனால் கட்டப்பட்டிருக்கிற கைவேலை இல்லாத அந்த நகரத்திற்காக ஆபிரகாம் அழைக்கப்பட்டவனாக இருந்தான். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவர்கள் பாபேலுக்காக அழைக்கிறார்கள். பாபேல் என்று சொன்னால் குழப்பம் என்று அர்த்தம். ஆனா கர்த்தர் ஆபிரகாமை குழப்பத்திற்காக அல்ல, தெளிவுபடும்படியாக அழைக்கின்றார். மனித அழைப்புக்கும் தேவனுடைய அழைப்புக்கும் இடையில உள்ளதான வித்தியாசத்தை நான் சொல்லிட்டு வர்றேன். இங்கே தொடர்ந்து அந்த அழைப்பில் உள்ள வித்தியாசத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மனிதர்கள் கோபுரம் கட்ட அழைக்கிறார்கள். அப்படித்தானே? இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கோபுரம், ஏன் கோபுரம் பெருசா, ஓன் கோபுரம் பெருசா அப்படின்னு தான் இன்னைக்கும் கூட அழைக்கிறார்கள். பெருசா கோபுரம் கட்டுவோம் அப்படின்னு. ஆனா கர்த்தர் ஆபிரகாம் அழைத்தது கோபுரம் கட்டல்ல, பலிபீடம் கட்டுகிறதற்காக அழைத்தார். இவங்க ஏன் கோபுரம் கட்டினாங்க அப்படின்னா, இங்கே அந்த கோபுரம் பாபேல் என்று சொன்னால் தேவர்களின் வாசல் என்ற அர்த்தம். ஒரு விதத்துல தேவனை தங்களண்டையில வர்றதுக்காக. நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு உயரமான இடங்கள்ல தான் ஆலயங்களும் அல்லது கோவில்களும் அமைக்கப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா, கடவுளை தங்களண்டையில கொண்டு வர்றதுக்காக உயரமான இடத்துல அவங்க அதை என்ன செய்றாங்க? கட்டுறாங்க. ஆனா பலிபீடம் என்கிறது தேவனை தங்கள் அண்டையில வர்றதுக்கல்ல, தாங்கள் தேவனோடு கூட ஒப்புரவாகிறதற்காய் கட்டப்படுகிற ஒரு அனுபவம். தேவனோடு கூட ஒப்புரவாகிறதற்காய் கட்டப்படுகிற ஒரு அனுபவம் மாத்திரமல்ல. இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இவங்க எதற்காக அழைக்கிறாங்க? வாருங்கள் நமக்கு பெயர் உண்டாக்குவோம் அப்படின்னு. பெயர் உண்டாக்குகிறதற்கு அவர்கள் அழைத்தார்கள். ஆனா ஆண்டவர் ஆபிரகாமை எதற்காக அழைத்தார் தெரியுமா? உன் பேரை பெருமைப்படுத்துவேன். மனுஷ அழைப்புக்கும் தேவனுடைய அழைப்புக்கு இடையில உள்ள வித்தியாசம் நீங்க நல்லா கவனிங்க. மனுஷங்க சிதறி போகாது இருக்கிறதுக்கு அழைக்கிறாங்க. ஆனா தேவனோ பிரித்தெடுக்கப்படுகிறதற்காக அழைக்கிறார். மனுஷங்க கட்டுறதுக்காக, நகரத்தை கட்டுறதுக்காக அழைக்கிறாங்க. ஆனா தேவனோ கட்டிய நகரத்திற்காக அழைக்கிறார். மனிதர்கள் குழப்பத்திற்காக அழைக்கிறாங்க. ஆனா தேவனோ தெளிவுபடுகிறதற்காக அழைக்கிறார். மனிதர்கள் தேவனை நம்மண்டையில கொண்டு வருவோன்றதுக்காக கூப்பிடுறாங்க. ஆனா தேவனோ அவரோடு கூட ஒப்புரவாகும்படியாய் பலிபீடம் கட்டுகிறதற்காக அழைக்கிறார். இவர்களோ பேருண்டாக்குகிறதற்காக அழைக்கிறார்கள். ஆனால் தேவனோ பேரை பெருமைப்படுத்துகிறதற்காக அழைக்கிறார். ஆகவே தேவன் உங்களையும் என்னையும் அழைத்தது அவருடைய கிருபையின்படியான ஒரு அழைப்பு. அந்த குடும்பத்துல, தேராவுடைய குடும்பத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருந்தாலும் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் என்றால் அது அவருடைய கிருபை.
அது அவருடைய தீர்மானம். கர்த்தரை விக்கிரக ஆராதனை விட்டு பிரித்தெடுக்கும்படியான ஒரு பரிசுத்தத்தின்படியான ஒரு அழைப்பு. ஆகவே நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைக்கின்ற தேவன். அவருடைய அழைத்த அழைப்புக்கு நாம் பாத்திரர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. சற்று நேரத்துக்கு முன்னதாக நாம இந்த செய்திக்கு முன்னதாக நாம் ஜெபித்த பொழுது, ஆண்டவரே நீர் எங்களை என்ன நோக்கத்திற்கு அழைத்தீரோ அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் என்று நாம் ஜெபம் பண்ணோம். ஆகவே தேவன் உங்களையும் என்னையும் என்ன செய்திருக்காருங்க? அழைத்திருக்கிறார். ஒருவேளை ஒண்ணுமே புரியாட்டால் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, சும்மா வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்கிற பெருமையும் மேன்மையும் நமக்கு இருக்கிறது. தேவன் தம்மை அறிமுகம் செய்கிறவர் மட்டுமல்ல. ஆபிரகாமின் தேவன் யார் என்றால் தம்மை அறிமுகம் செய்கிறவர் மட்டுமல்ல, நம்மை அழைக்கின்றவர். அவருக்கேற்ற பிரகாரமாய் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவருடைய தீர்மானத்தின்படி அவருடைய கிருபையின்படி தேவன் நம்மை என்ன செய்கிறாருங்க? அவர் அழைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்கள் என்கிற ஒரு மேன்மை நமக்கு இருக்கிறது. தொடர்ந்து இந்த ஆபிரகாமின் தேவன் யார் என்று சொன்னால், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 30ஆம் வாக்கியம். ஆதியாகமம் 11:30. போதும். நம்முடைய தேவன் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற பிரகாரமாய் தம்மை அறிமுகம் செய்கிறவர். இரண்டாவதாக தம்முடைய கிருபையின்படி நம்மை அழைக்கின்றவர். நம்மை அவர் அழைத்திருப்பார் என்று சொன்னால் நமக்குரிய சகலவற்றையும் ஆயத்தப்படுத்துகிறவர். ஆபிரகாமின் தேவன் அவர் ஆயத்தப்படுத்துகின்ற தேவன். அப்படி ஒண்ணுமே அங்க இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் உங்களுக்கு அதை விளக்கி சொல்ல விரும்புகிறேன். இங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு மனிதனையும் அவனுடைய மனைவியையும் தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாய் ஒரு குடும்பத்தை கட்டி அவர்கள் மூலமாய் ஒரு தேசத்தை எழுப்பி அந்த தேசத்தின் மூலமாக முழு உலகையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். நான் சொல்றதுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? கர்த்தர் தனக்கான சந்ததியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினாரு. அதுக்காக ஒரு திரள்கூட்ட மனிதர்களையோ அல்லது திரள்கூட்ட ஜனங்களையோ தெரிந்து கொள்ளல. ஒருத்தனை தெரிந்து கொண்டு அவனை குடும்பமாக்கி அந்த குடும்பத்தின் மூலமாக அவனுக்கு சந்ததி வரம்பைகளை கொடுத்து அந்த சந்ததி வரம்பைகள் மூலமாக ஒரு இனத்தை ஒரு தேசத்தை உருவாக்கி அந்த தேசத்தின் மூலமாக முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதான் தேவனுடைய திட்டம். இந்த பிளான் ஆண்டவருக்கு இருக்கும்போது, ஒருவேளை இந்த பிளான் நமக்கு இருக்கும் அப்படின்னா யாரை நாம் அழைப்போம்? திரள்கூட்ட ஜனங்கள் பெருகணும் அப்படின்னா அதற்கேற்ற நிலையில உள்ளதான மனிதர்களை என்ன செய்வோங்க? அழைப்போம். ஆனா இங்கே இந்த ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், இங்கே இந்த ஆபிரகாம் இதற்கென்று அழைக்கப்படுகிறதற்கேற்ற எந்த ஒரு அம்சமும் அவனிடத்துல இல்லை. நீங்க நல்லா கவனித்து பார்ப்பீங்க அப்படின்னா இங்க வேதம் சொல்கிறது, அவனுக்கோ என்ன இல்லை? பிள்ளை இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். அவனுக்கோ என்ன இல்லைங்க? பிள்ளை இல்லை. உண்மையா நாமளா இருந்தோம்னா, நாம ஒரு பிளான் வச்சிருப்போம்னா, இது போல ஒரு பிளான் வச்சிருப்போம்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யாருக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட மனிதர்களை, ஏன்னா அப்பதான் சீக்கிரமா என்ன செய்ய முடியும்? ஒரு இனத்தை உருவாக்கி ஒரு தேசத்தை உருவாக்கி அதன் மூலமாக முழு உலகை என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். ஆனா இங்கே அழைத்த பொழுதோ ஆண்டவர் பிள்ளை இல்லாத ஒருவனை கர்த்தர் என்ன செய்யறாருங்க? அழைக்கிறார். பிள்ளை இல்லாத ஒருவனை கர்த்தர் அழைக்கிறார். ஆபிராம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? உயர்ந்த தகப்பன். ஆனால் உயர்ந்த தகப்பன் பேர்ல தகப்பன் பேர் இருக்கு, ஆனா அவனுக்கோ என்ன கிடையாதுங்க? பிள்ளை இல்லை. அவனுக்கோ பிள்ளை இல்லை. ஒரு குடும்பத்தை கட்டவோ ஒரு தேசத்தை அமைக்கவோ ஒரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா ஆபிரகாம் தகுதி உள்ளவன் அல்ல. ஏனென்றால் அவனும் சரீரம் செத்தவனாய் மாறி போனான். அவனுடைய மனைவியும் வழிபாடு நின்று போனவளாக என்ன செய்யறாங்க? இருக்கிறார். இப்படிப்பட்டதான ஒரு குடும்பம் தான் யார் தெரியுமாங்க? ஆபிரகாமுடைய குடும்பம். ஆனா இந்த குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்படிப்பட்டதான திட்டத்திற்கு நாம யாரை தெரிந்து கொள்வோம் அப்படின்னு ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். ஆனா தேவன் இங்கே ஆபிரகாமை தெரிந்து கொள்ள காரணம் என்னன்னா, ஆபிரகாமை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். இங்கே சாராளுக்கோ பிள்ளை இல்லை என்று சொல்லுகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவன் சில நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில சில வெறுமைகளை அனுமதிக்கிறது. எதற்காக அப்படின்னா அவர் நிறைக்கும்படியாக அதை அனுமதிக்கிறார். புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். திடீர்னு வீட்டில் இருக்கும்போது வீட்டுக்காரர் ஃபோன் பண்றார், வெளியே இருந்து ஃபோன் பண்றார்.
நீ இந்த கிச்சன்ல உள்ள அந்த இடத்த கொஞ்சம் கிளீன் பண்ணி வையேன் அப்படின்னு. எதுக்குங்க கிளீன் பண்ணணும்? இல்ல நீ அந்த ஓரமா இருக்குல்ல தண்ணியெல்லாம் வச்சிருக்கோம்ல, அந்த இடத்த நீ கிளீன் பண்ணி வை. நம்ம ரொம்ப நாளா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு ஆசைப்பட்டோம்ல, அந்த ஃப்ரிட்ஜ் ஆர்டர் பண்ணிருக்கேன், அது என்ன செய்யுது, வருது, அதை நீ கொஞ்சம் காலி பண்ணி வை அந்த இடத்த. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? வெறுமையின் அனுபவம் நிறைக்கிறதற்காக, வெறுமையின் அனுபவம் ஆசீர்வாதத்திற்கான ஆயத்தத்திற்காக. ஆபிரகாமின் தேவன் யார் என்றால், தம்முடைய சூழ்நிலைகளின் பிரகாரமாக தம்மை அறிமுகம் செய்கிறவர் மட்டுமல்ல. ஆபிரகாமின் தேவன் தம்முடைய கிருபையின்படி நம்மை அழைக்கிறவர் மட்டுமல்ல. ஆபிரகாமின் தேவன் நம்மை எதற்காக அழைத்தாரோ அதற்கு ஏற்ற பிரகாரமாக நம்மை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். உண்மையை சொல்லணும் அப்படின்னா, வேத புத்தகத்துல பிள்ளைகளிட்டிருந்த அநேக தாய்மார்கள் பிரபலமானவர்களை பெற்றெடுத்தார்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு விதத்துல இந்த ஒரு வார்த்தை வேத புத்தகமே சொல்லுகிறது. பிள்ளைகள் இல்லாதிருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில இருந்த அவர்கள் பிரபலமானவர்களை பெற்றெடுத்தார்கள். எதுக்கு தெரியுமா? ஏன் அவர்களை பிள்ளைகள் இல்லாத நிலைக்குள்ளாக தேவன் கொண்டு போனாரு அப்படின்னா, அது அவர்களுக்கான ஆசீர்வாதத்தின் ஆயத்தம் என்கிறதை நாம் மறக்க வேண்டாம். சாராளுக்கு பிள்ளை இல்லை, ஆனால் அந்த சாராள் தானே புன்னகை மைந்தன் என்று சொல்லக்கூடியதான இந்த ஈசாக்கை பெற்றெடுத்தான். அந்த ஈசாக்கு ஒரு தியான புருஷனாக என்ன செய்தாங்க, இருந்தான். அந்த ஈசாக்கிடத்துல எவ்வளவு அற்புதமான குணாதிசயங்கள் இருக்கிறது. வேதம் சொல்லுதுங்க, ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். ஈசாக்குடைய பிள்ளை ஈசாக்க பத்தி சாட்சி சொல்றான், எங்களுடைய அப்பா அவர் பயபக்திக்குரியவர், அவர் தேவனிடத்திலே பயபக்தியா இருக்கிறவர். ஏங்க, வேதத்தில் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, பிள்ளை இல்லாது இருந்ததான அங்கே ராகேல் தாமே யாரை பெற்றெடுத்தார்? இதே ஆதியாகம புத்தகத்திலே அநேகருடைய மனதை கவர்ந்த ஒரு அற்புதமான புருஷன், கிறிஸ்து இயேசுவுக்கு ஒப்புமையாய் சொல்லக்கூடியதான யாருங்க? யோசேப்பை பெற்றெடுத்தார். மனோவாவின் மனைவி சிம்சோனை பெற்றெடுத்தாள். புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம் என்று சொன்னால், என்னுடைய மனம் கவர்ந்த ஒரு தம்பதிகள் இருக்கிறார்கள். யார் தெரியுமாங்க? எலிசபெத், சகரியா என்று சொல்கிறவர்கள். அவர்கள் இருவரும் என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டதான இருவரும் இசைந்து நடக்கக்கூடியதான அப்படிப்பட்டதான அந்த குடும்பத்தில் தானே, பிள்ளைகள் இல்லாதிருந்த அந்த குடும்பத்தில் தானே, ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவரும் இல்லை என்று சொல்லத்தக்கதான நிலையிலே யோவான் ஸ்நானகனை கர்த்தர் கொடுத்தார். ஏன்? வேத புத்தகத்தின் நடுமையத்திலே வரும் பொழுது தீர்க்கதரிசிகளிலே தான் முதல் பெயர் சபா மட்டும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று சொல்லத்தக்க நிலையிலே காணப்பட்ட மனுஷன் தான் யார் தெரியுமாங்க? சாமுவேல். அவன் யாருக்கு கொடுக்கப்பட்டான் தெரியுமா? பிள்ளை இல்லையே என்று மனம் கசந்து அழுததான அன்னாளுக்கு கொடுக்கப்பட்டான். சில நேரங்கள்ல உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் தேவன் இதன் மூலமாய் கற்றுத்தருகிற பாடம் என்ன தெரியுமா? சில வெறுமையின் அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கலாங்க. சில நேரங்கள்ல இல்லை என்கிறதான அனுபவம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாய் வரலாம். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இல்லை என்கிற அனுபவம் இல்லவே இல்லை என்கிறது அல்ல. தேவன் ஏதோ ஒன்றுக்காக அதை காலி செய்கிறார் என்றால் நிறைக்கும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அதாங்க எங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கை நாம் கற்றுக்கொள்கிறோம். அவர் தம்மை அறிமுகம் செய்கிறவர், சூழ்நிலைகளுக்கு ஏற்ற பிரகாரமாய் தம்மை அறிமுகம் செய்கிறவர், கிருபையின்படி நம்மை அழைக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் அழைத்திருப்பார் என்றால் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்காக அவர் ஆயத்தம் செய்கின்றதான கர்த்தர். அவர் ஆயத்தம் செய்கிறதான கர்த்தர். இங்கே இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பிள்ளை இல்லை என்கிற இந்த அனுபவம் ஒருவேளை வெறுமையாய் அங்கே இருந்தது. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஆபிரகாமுடைய வாழ்வை துவங்கும் போது வேதம் அங்கே சொல்லுகிறது, அவன் இல்லை. ஏன்? இந்த 7ஆம் அதிகாரத்தினுடைய அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு மறுபடி வாங்கல, அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்க. 7:5. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. ஒரு அடி நிலம் அவனுக்கு இல்லை. அடுத்து, அவனுக்கு பிள்ளை இல்லை.
சொந்தமா இடமும் கிடையாது, எனது அவனுடைய குடும்பத்துல பிள்ளையும் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில தான் தேவன் ஆபிரகாமை அழைத்தார். ஆனா அவனுடைய முடிவு எப்படி முடிகிறது தெரியுமா? ஆதியாகம புத்தகம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்துல நீங்க வாசித்து பாருங்க. தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். அப்படி சேர்க்கப்பட்டதை குறித்து பின்னால எழுதும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? அதனுடைய 9-10 வாக்கியங்கள்ல, அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் பிள்ளைகள் இல்லை என்கிற நிலையில அவன் அழைக்கப்பட்டான். ஆனா முடியும் போது, பூரணமாய் முடியும் போது எப்படி முடியுது தெரியுமா? அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும், இவர்களை தவிர அவர்களுக்கு அங்கே நிறைய நிலைகளில பிள்ளைகளை நாம் பார்க்க முடியும். கேத்துராலின் மூலமாய் உள்ளதான பிள்ளைகளை நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, அடுத்து அங்க வேதத்துல என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? மறுபடியும் கீழே வாசிங்க. ஏத்தின் புத்தருடைய கையில சொந்தமாய் வாங்கின இடத்துல அவனை என்ன செய்தாங்க? அடக்கம் பண்ணாங்க. ஆனா ஸ்தேவான் சொல்லும் போது என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு அடி நிலம் கூட அவனுக்கு என்ன கிடையாது, சொந்தம் இல்ல, அவனுக்கு பிள்ளை இல்ல. ஆனா முடியும் போது அவனை அடக்கம் பண்ணுகிறதற்கு பிள்ளைகள் இருந்தாங்க. அவனை அடக்கம் பண்ணுகிறதற்கு சொந்தமான நிலபூமி இருந்துச்சுங்க. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, ஒருவேளை கர்த்தர் நமக்கு தரல அப்படின்றதுனால அவர் தரவே மாட்டார்னு அர்த்தம் இல்ல. கர்த்தர் தரமாய் கொடுப்பார். அவர் தாமதித்தாலும் அவர் என்ன செய்வாருங்க? தரமாய் கொடுப்பார். இல்லை என்கிறது அது சாபமோ, இல்லை என்கிறது ஒரு குறைவோ அல்ல. இல்லை என்கிறது எதற்காக தெரியுமா? தேவனுடைய நிறைவுக்காக. அது தேவன் நம்மை நிறைக்கும்படியான ஒரு ஆயத்தத்தின் அனுபவம். ஒருவேளை இங்க அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துல இல்ல, எனக்கு இல்லையே, என் வாழ்க்கையில இல்லையே, எப்ப அது எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு வெறுமையின் அனுபவத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களோடும் என்னோடும் அவர் இடைபடுகிறார். என்ன தெரியுமா? இல்லை என்கிற அனுபவம் நான் ஆயத்தப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக. ஆபிரகாம் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனா இருக்கும்படிக்கு அவனுக்கு பிள்ளை இல்லாத ஒரு அனுபவத்தின் வழியாக தேவன் என்ன செய்தாருங்க? கொண்டு போனார். ஒரு தடவை ஒரு ஊழியக்காரர் ஊழியத்தின் நிமித்தமாக வெளியூர் போனார். அப்படி வெளியூர் போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து என்ன சொல்றது, சாப்பாட்டுக்கான பொருட்கள் ஒன்றுமே அங்கே இல்லை. உடனே இந்த ஊழியக்காரர் 2-3 நாளுக்கு அப்புறம் தான் ஊழியத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தார். அப்போ அந்த ஊழியக்காருடைய மனைவி சொன்னாங்க, என்னங்க நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க, இங்கே பார்த்தீங்கன்னா அரிசி இல்லை, பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, சாப்பாட்டுக்கு ஒன்றுமே இல்லைங்க, என்னங்க ஒன்றுமே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னு. அப்போ அந்த ஊழியக்காரர் வந்தபோது அவர் சொன்னார், ஏமா இல்லை அப்படின்னு இல்லைம்மா, இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, அரிசி டப்பா காலியா இருக்கு, பருப்பு டப்பா காலியா இருக்கு, பால் பாட்டில் காலியா இருக்கு. இல்ல அப்படின்றதல்ல, இல்லை என்கிறது இருக்கு என்கிறதான ஒரு அனுபவம். உண்மையை சொல்லவா? கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில சந்ததிகளின் நிலைகளிலே இல்லை என்கிற ஒரு அனுபவத்தை தேவன் இதுவரைக்கும் அனுமதித்திருக்கிறார். எவ்வளவு நாள் எங்களுக்கு தெரியாது, ஆனால் இதுவரைக்கும் அனுமதித்திருக்கிறார். ஆனா ஒன்று சொல்ல விரும்புறேன், தேவன் அதை நிறைக்கும்படியான நிலையில தான். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட எங்களுக்கு சரீரப்பிரகாரமான சந்ததிகள் இல்லை என்றாலும் ஆவிக்குரியதான ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தெரியுமா? ஒவ்வொரு வருஷமும் 10,000க்கும் அதிகமான பிள்ளைகளை ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் சந்திக்கிறோம். சிறுவர் ஊழியத்தின் மூலமாக, விபிஎஸ் ஊழியத்தின் மூலமாக நாங்கள் சந்திக்கிறோம். ஒருவேளை அந்த பிள்ளைகள் சந்திக்கப்பட வேண்டும். ஒருவேளை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பொதுவா குடும்பங்கள்ல இந்த பொதுவான செலவு எப்போ வரும் அப்படின்னா, இந்த டிசம்பர் மாசம் வரும், அப்படிதானே? டிசம்பர் மாசத்துல என்னது, இந்த புது வருஷம் வருது அல்லது கிறிஸ்துமஸ் வருது, அப்படி இப்படின்னு நாம பொதுவா ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்றதுல செலவுகள் அதிகம். அடுத்த செலவு எப்போ வரும் அப்படின்னா, எப்போ வரும்? ஜூன் மாசம் வரும், அப்படிதானே? ஜூன் மாசத்துக்கு மே மாசமே நாம என்ன செய்வோங்க? ஆயத்தமாவோம். மே மாசமே நாம ரெடியா அதுக்கெல்லாம் ஆயத்தமாகி இது பண்ணுவோம். உண்மையை சொல்லணும்னா, எங்களுக்கு சந்ததிகள் இருந்திருக்கும் அப்படின்னா நாங்க ஐயோ மே மாசத்துக்கு என்ன பண்ணணும், அப்படி ஜூன் மாசத்துக்கு என்ன பண்ணணும்னு அதுக்காக அதை இதை பிடிச்சி சேர்த்து வச்சிருப்போம். ஆனா கர்த்தர்
இந்த VBS ஊழியத்து நிமித்தமாய் அதனுடைய தேவைகளின் நிலையில ஒருவேளை இப்படி பிள்ளைகள் இருந்தா அவங்களுக்காக செலவழிக்குமே அப்படின்னு அதுக்கு மேல கவனம் போயிருக்கும். ஆனா நான் சொல்றேனே, ஒவ்வொரு வருஷமும் 3 லட்சமும் 4 லட்சத்துக்கும் அதிகமான நிலைகளிலே செலவாகிறது. ஆனா கர்த்தர் அதற்கேற்ற நிலையிலே அவர் நடத்துறார். அதுக்குரியதான கமலையில் தான் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஏன்னா எங்களுக்கு ஆவிக்குரிய நிலையிலே ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கார். அதை நான் தைரியமாய் சொல்லுகிறேன். கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறதான தேவன், அவர் ஆயத்தப்படுத்துகிறதாவன் இல்லை என்கிறது இல்லை. ஒருவேளை வெறுமையின் அனுபவத்தை தேவன் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அவர் நிறைக்கிற கர்த்தர். ஆபிரகாமை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் தெரிந்து கொள்ளும்படியாக தான் கர்த்தர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சில வெறுமையின் அனுபவங்களை அவர் அனுமதித்தார். ஆகவே ஆபிரகாமின் தேவன் யார்? ஒன்று, அவர் அறிமுகம் செய்கிறவர், சூழ்நிலைகளுக்கு ஏற்ற பிரகாரமாய் தம்மை அறிமுகம் செய்கிறவர். 2, தம்முடைய கிருபையின்படி அழைக்கிறவர். 3, அழைக்கிற தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர். சில அனுபவங்களையே தேவன் நம்மை கொண்டு போறாருன்னா எதுக்காக அப்படின்னா நம்மளை மோல்ட் பண்றாருங்க, நம்மளை உருவாக்குறாருங்க. அவருடைய கரங்களிலே பயன்படும்படியாக சில நேரங்கள்ல நமக்கு ஏற்ற நிலையில வர்றதுக்காக நம்ம செதுக்குவோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சில தேவையில்லாததான் வெட்டுவோம். அது போலதான் தேவன் சில காலியின் அனுபவங்களை, வெட்டுகிற அனுபவங்களை, குறைவின் அனுபவங்களை எதற்காக அனுமதிக்கிறார்னா அவருடைய கையில ஆப்டா இருந்து அவருக்காக நம்ம பயன்படுறதுக்கு. ஆகவே அவர் ஆயத்தப்படுத்துகிறதான தேவன் மட்டுமல்ல. தொடர்ந்து இந்த ஆபிரகாமின் தேவன் யார் என்று சொன்னால் தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். அந்த ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 31, 32 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தேராகு ஆரானிலே மரித்தான். ஆபிரகாமின் தேவன் யார் என்கிறதா நம்ம படிச்சுட்டு வர்றோம். ஆபிரகாமின் தேவன் தன்னை அறிமுகம் செய்கிறவர், அழைக்கிறவர், ஆயத்தப்படுத்துகிறவர் மட்டுமல்ல, இந்த ஆபிரகாமின் தேவன் அகற்றுகின்ற தேவன். அவர் அகற்றுகின்ற தேவன். என்ன அகற்றுகின்ற தேவன்? இந்த பகுதியை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அழைக்கப்பட்டது ஆபிரகாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஆபிரகாமே நீ வா அப்படின்னு கூப்பிட்டார். அப்படிதானே? நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்திலே வாசித்த பொழுது மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நீ புறப்பட்டு என்ன செய், வா என்று ஆபிரகாமை என்ன செய்தாருங்க? அழைத்தார். ஆனா நடந்தது என்னன்னா, அழைக்கப்பட்டது ஆபிரகாம், அழைக்கப்பட்டது ஆபிரகாம். ஆனா அழைத்து கொண்டு போனது யாரு அப்படின்னா, யாரு? தேராகு. ஆண்டவர் ஆபிரகாமே நீ புறப்பட்டு வா அப்படின்னு கூப்பிட்டாரு. ஆனா புறப்பட்ட ஆண்டவருக்கு நேராக போகிறத விட ஆபிரகாம் யாருக்கு பின்னால போனாரு அப்படின்னா தேராகு. அந்த வசனத்தை நீங்க நல்லா மறுபடி அந்த சிந்தையோட இப்ப மறுபடி வாசிங்க. குமாரனாகிய ஆபிரகாமையும் கல்தேயர் பட்டணத்தை விட்டு புறப்பட்டான். புறப்பட்டது யாரு? ஆபிரகாம் அல்ல. யாருங்க? தேராகு. ஆனா தேவன் அழைத்தது யாரை அழைத்தார்? அப்போஸ்தலர் 7:2 வாசிக்கிறோம். யார் அழைத்தார்? மகிமையின் தேவன் அங்கே ஆபிரகாமை அழைத்து உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு என்ன செய், வா என்று அழைத்தார். ஆனா அழைக்கப்பட்டது ஆபிரகாம். ஆனால் அழைத்து கொண்டு போனது யாரு அப்படின்னா தேராகு. தேராகுக்கு பின்னாலே ஆபிரகாம் அங்கே போனான். விளைவு என்ன தெரியுமா? தேராகு கானானை நோக்கி போனா, ஆனா போகிற வழியிலே பாதியிலேயே தேராகு நின்னுட்டான். தேராகு நின்னதுனால யாரு நின்னாச்சு? ஆபிரகாமும் நின்னாச்சு. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல கிறிஸ்தவ விசுவாச வாழ்வில ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்ம அழைச்சிருப்பாரு, ஆனா அழைச்ச ஆண்டவரை பார்க்கறத விட்டுட்டு நமக்கு முன்னால போறவங்களுக்கு பின்னால அண்டி கொண்டு நம்ம போறதான் பிரச்சனை. அல்லது சில நேரங்கள்ல அவர்களை சார்ந்து, மனிதர்களை சார்ந்து அவர்களுக்கு பின்னாலே போகும்போது சில நேரங்கள்ல தேவன் அகற்ற வேண்டி வரும், அகற்ற வேண்டி வரும். நேரம் முடிகிறதுனால, பசி எடுக்கிறதுனால நான் அதிகமாய் குறிப்பை விலக்கி கொண்டு போக விரும்பல, சுருக்கமாகவே நேரடியாய் சொல்லிவிட விரும்புகிறேனே. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார்.
நேரா ஆபிரகாம் வந்திருக்கணும்ல. ஆனா தேராகுக்கு பின்னால போனதுனால கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? ஆபிரகாமுக்கு தேராகு என்னதுங்க, தன்னை பின்பற்றுகிறதற்கு தடையா இருக்கிறான் என்கிறதை அறிந்து கர்த்தர் தேராக, நான் உண்மையை சொல்றேன், தூக்கிட்டாரு. இன்னைக்கு சில நேரங்கள்ல சில குடும்பங்கள்ல சில காரியங்களை கர்த்தர் தூக்குவார், அகற்றுவார். ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்மை அழைத்திருக்கும் போது, கர்த்தர் அழைத்த அழைப்புக்கு அல்லது கர்த்தர் நம்மை நடத்தும் போது, கர்த்தரோடு உள்ளதான நம்முடைய உறவுக்கு எந்த விஷயங்களோ எந்த நபர்களோ அது தடையாய் சாக்கு போக்குகளாய் சொல்லி கொண்டிருப்போம் அப்படின்னா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, சில நேரங்கள்ல கர்த்தர் அந்த இடத்துல கத்திய வைப்பார். வேலை கிடக்கிற வரைக்கும் ஐயோ கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், எல்லா கூட்டத்துக்கு வருவோம், பைபிள் ஸ்டடிக்கு வருவோம், ஜப கூட்டத்துக்கு வருவோம், இரவு ஜபத்துக்கு வருவோம், ஆராதனைக்கு முதல்ல வந்து உட்கார்ந்துருப்போம், கர்த்தாவே எனக்கு வேலை தாரும். ஆனா வேலை கிடைச்சிரும். ஆனா வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா என்ன பிரதர், உங்களை ஆளையே பார்க்க முடியல, ஒரே பிஸி. நான் சொல்றேனே, அந்த வேலை கர்த்தர் கத்தி வச்சுட்டாருன்னா, கொடுத்த கர்த்தருக்கு எடுக்கவும் தெரியும். நான் சொல்லல, யோபு சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லல, யோபு சொன்னாருங்க. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகணுமாகிய யோபுன்னு பிசாசே சாட்சி கொடுத்தான். பைபிள் சாட்சி கொடுத்துச்சு, ஆண்டவர் சாட்சி கொடுத்தாரு, ஏன் சாத்தானுமே சாட்சி கொடுத்தான். அப்படிப்பட்டதான யோபு சில நேரங்களில் கொடுத்த ஆண்டவருக்கு எடுக்கவும் தெரியுங்க. ஆண்டவரை பின்பற்றுகிறதற்கு, ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கிறதற்கு, தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு நாம சாக்கு சொல்லுவோம் அப்படின்னா அந்த சாக்கை அகற்றுகிறதற்கு ஆண்டவருக்கு தெரியும். ஏன் இதை நான் இவ்வளவு உறுதியா சொல்றேன் அப்படின்னா, நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். இந்த அழைப்பு அப்போஸ்தலர் 2:7 சொல்லப்பட்டிருக்கிற அழைப்பல்ல, ஆதியாகமம் 12:1 சொல்லப்பட்டிருக்கிற அழைப்பு. ஏன் தெரியுமா? இந்த 2 பகுதி 2 வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வாக்கியங்கள் நோக்கி போதும். இப்ப இங்க வாசிங்க ஆதியாகம புத்தகத்துல. இங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த 2 வசனம் ஒரே வசனம் தான். ஆனா 2 வசனம் ஒரே வசனம் அல்ல. எப்படி? ஆதி அப்போஸ்தலர் நடபடிகள்ல வாசி பாத்தீங்கன்னா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாமே நீ வா அப்படின்றாரு. ஆனா ஆதியாகம புத்தகத்துல வான்னு கூப்பிடல. 12ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா போ அப்படின்றாரு. எப்ப போன்றாருன்னா அங்கே தேராக தூக்கிட்டு இப்ப சொல்றாரு ஆபிரகாமே போ. உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச நிலையில சீகன் இருக்கான், அவன் கோவப்பட மாட்டான். இப்ப ஒருவேளை ஜான் வீட்டில் ஜான் வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்படி பொதுவாக பார்த்தீங்கன்னா எப்போ உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாரு. ஏன்னா நான் அவரோட உட்காந்துருக்கேன், ராத்திரி முழுசு வரைக்கும் உட்காருவாரு. அது மாதிரி நல்லா உட்காந்து அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு ஏதோ ஒரு வேலை, ஒரு காரியத்தை, ஒரு பொருளை எடுக்கணும். அப்போ அவர் சீகனை கூப்பிடுவாரு. எப்படி கூப்பிடுவாரு? சீகன் எங்க வாப்பா அந்த இதை கொஞ்சம் எடுத்துட்டு வா. அப்படித்தானே கூப்பிடுவாரு? அப்படித்தான்டா கூப்பிடுவாரு. ஆமாவா? சரி. சீகன் எங்க வாப்பா அந்த போய் அந்த அந்த இடத்துல அந்த பென்ட்ரைவ் வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு பென்ட்ரைவ் கம்ப்யூட்டர் இதோட சுத்திக்கிட்டு இருக்கிற ஆளு, அவருடைய பென்ட்ரைவ் வேற என்கிட்ட இருக்குது, அவர்கிட்ட கொடுக்கணும். அப்போ சீகன் அந்த பென்ட்ரைவை என்ன செஞ்சு எடுத்துட்டு வா அப்படின்றாரு. ஆனா அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா இவர் வான்னு கூப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, இவன் வரவே இல்லை. பார்த்தா இவன் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப 2வது தடவை கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுவாரு? சீகன் இங்க வாப்பா அதை எடுத்துட்டு அப்படியா? டேய் சீகன் என்ன பண்ணிட்டு இருக்க, போய் அதை எடுத்துட்டு வா. நான் சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கா? வா அப்படின்னு கூப்பிடுறதுக்கும் போ அப்படின்னு சொல்றதுக்கும் தொனியிலும் சூழ்நிலையிலும் வித்தியாசம் இருக்கு. இங்க அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிட்ட பொழுது, ஆபிரகாமே உன் தேசத்தையும் உன் இனத்தை விட்டு என்ன செய், வா அப்படின்னு கூப்பிட்டாரு. ஆனா ஆபிரகாம் வந்தாரு. ஆனா வர்றதுக்கு, முழுமையா வர்றதுக்கு தேராக தடையா இருந்தப்ப, ஏன்னா அதுக்கப்புறம் வந்திருக்கலாம். ஆனா ஆபிரகாம் அங்கேயே உட்கார்ந்துட்டாரு, அப்பாவை பின்பற்றி அங்கேயே உட்கார்ந்துட்டாரு. நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் தேராக தூக்கிட்டு இப்ப கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சீகன் வாப்பா அப்படின்னு கூப்பிட்ட மாதிரியா?
இல்லங்க, டேய் சீகன் போ. அது போலதான். ஏன்னா இந்த 2 வசனத்துக்குள்ள இன்னொரு வித்தியாசத்தை நான் சொல்றேன். ஆதி அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை மறுபடி வாசிங்க. நல்லா கவனிங்க. அங்கே ஆபிரகாம் இடத்துல தேவன் சொல்லும் பொழுது 2 விஷயங்களை சொல்றாரு. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு வான்னு கூப்பிடுறாரு. ஆனா ஆதியாகம புத்தகத்துல இந்த வசனத்துக்கு வாங்க. நல்லா கவனிங்க. இங்க உன் தேசத்தையும் உன் இனத்தையும் மட்டும் அப்படின்னு இல்ல, அங்க எக்ஸ்ட்ரா ஒண்ணு சேர்க்கிறாரு. என்ன சேர்க்கிறார் தெரியுமா? தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ. அத கர்த்தர் எப்படி சொல்லியிருப்பாரு நீங்க புரிஞ்சுக்கோங்க. சில நேரங்கள்ல கத்திய வச்சாதான் நம்ம கேட்போம் அப்படின்னா கத்தியும் அவர் வைப்பாரு. ஆனா கத்தி வைக்கிறதுக்கு முன்னாலேயே கர்த்தர் இப்பொழுது நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற பிரகாரமாய் தம்மை வெளிப்படுத்துகிறவன்றதை ஏற்கனவே நமக்கு முதல்ல வெளிப்படுத்திட்டாரு. சில நேரங்களில் கர்த்தரை சேவிக்கிறதற்கோ, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதற்கோ, கர்த்தருக்காக வாழுகிறதற்கோ, கர்த்தருக்காக காரியங்களை செய்கிறதற்கோ எதுவோ எவரோ நமக்கு தடையா இருக்கலாம். ஆனா அவர்கள் தடையா இருக்கிறார்கள் என்கிற நிலையில அதை சாக்கு சொல்லிக் கொண்டே இருப்போம் அப்படின்னா கொடுத்த கர்த்தருக்கு எடுக்கவும் தெரியுன்றதையும் நாம புரிஞ்சுக்கிடணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கொடுத்த கர்த்தருக்கு எடுக்கவும், ஆனா அவர் எடுக்கிறதற்கு முன்னாலேயே நான் சொல்றேன், புரியுங்களா? ஒருவேளை தேராகு ஆரான் வரைக்கும் வந்துட்டு இருந்துட்டாரு. ஆனா ஆபிரகாம் தேராக இடத்துல என்னை அழைத்த ஒரு தேவன் இருக்கிறாரு, நான் அவரை பின்பற்றி போவேன்னு புறப்பட்டு வந்திருந்தா எங்கேயோ தேராகு உயிரோட இருக்கிறாருன்னு ஆபிரகாம் நினைச்சிட்டு என்ன செய்திருக்கலாங்க? சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா இங்க நீங்க நடந்தது என்ன அப்படின்னா கர்த்தர் அங்க கத்தி வச்சாருங்க. சில நேரங்கள்ல அகற்ற வேண்டியதை அகற்றுறதுக்கு நாம விட்டு கொடுக்கல அப்படின்னா அது ஒரு சிரமமான ஒரு அனுபவம். இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு நிகுஸ்தான் என்கிறதை வைத்திருந்தாங்க. எசேக்கியாவின் காலத்துல அவன் அதை அகற்றினான். அதனாலதான் வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு என்ன செய்ததுங்க? அனுகூலமாயிருந்தது. ஏன் தெரியுமா? கர்த்தரிட்ட கட்டளையின்படி கற்பனையின்படி நடந்து அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவன் நிகுஸ்தானை அகற்றினான். எப்படி அகற்றினான்? அங்க நீங்க வாசு பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்படுது தெரியுமா? அதை எடுத்து உடைத்து நொறுக்கி சாம்பலாக்கினான். சில நேரங்கள்ல நாம அகற்றுவோம். எப்படி அகற்றுவோம் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்துல வரும்பொழுது, விசேஷித்த கூட்டங்களுக்கு வரும்போது நாம எதை அகற்றணும்ன்றத கர்த்தர் இப்பவே நம்ம மனசுல பேசியிருப்பாரு. உண்மையை சொல்றேனே, ஏன் கூட அநேக சந்தர்ப்பங்கள்ல கூட்டங்கள்ல போய் உட்கார்ந்து இருக்கும் பொழுது என்னுடைய வாலிப பருவங்கள்ல அந்த சந்தர்ப்பங்கள்ல கர்த்தர் நிறைய காரியங்களை கூட பேசுவாரு. பேசணும்னு தீர்மானம் எடுப்பேன், கர்த்தாவே நீர் பேசிட்டீரு அப்படின்னு எடுத்து சுருட்டி ஓரமா பீரோக்கு மேல வச்சிருவோம். ஓரமா வைக்கிறது எப்ப வேணாலும் குளிர்ந்த அனுபவங்கள்ல நடுவுல வருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓரமா இருக்கிறது எப்ப வேணாலும் நடுவுல வரும். ஆனா அகற்றுறது எப்படி தெரியுமா? முற்றிலுமாய் அந்த நிகுஸ்தானை அவன் என்ன செய்ய தெரியுமாங்க? உடைத்து நொறுக்கி சாம்பலாக்கி முற்றிலுமாய் அவன் அகற்றி போட்டான். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில ஆபிரகாமின் தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்கிறோம். ஆபிரகாமை குறித்து படிக்கிறதுக்கு முன்னால ஆபிரகாமின் தேவன் யாருங்கிறதை தெரிந்தால், ஏன்னா ஆபிரகாமை பத்தி படிக்கிறதுக்கு ஆபிரகாம்கிட்ட ஒண்ணும் கிடையாது. ஏன் படிக்கிறோம்னா ஆபிரகாமுடைய வாழ்விலே இடைப்பட்ட தேவன். அந்த தேவன் யார்? அந்த தேவன் தம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற பிரகாரமாய் தம்மை அறிமுகம் செய்கிறவர். இரண்டாவதாக அவர் அழைக்கிறவர், கிருபையின்படி அழைக்கிறவர். மூன்றாவதாக அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக ஆயத்தம் செய்கிறவர். ஆயத்தம் செய்கிறது மட்டுமல்ல, அவருக்காக நாம் பயன்படுகிறதுக்கு தடையா இருக்கிறத என்ன செய்கிறவருங்க? அகற்றுகிறவர். அப்படி நாம அகற்றும் பொழுது அல்லது அதை நாம விட்டு கொடுக்கும் போது அந்த ஆபிரகாமின் தேவன் ஐந்தாவதாக யாராக இருக்கிறார் என்றால், இப்ப 12ஆம் அதிகாரத்தினுடைய 2-3 வாக்கியங்களை வாசிங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வாக்கியங்கள். ம் 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 போதுங்க. இப்ப ஆபிரகாமின் தேவன் யாருன்னு ஐந்தாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. யாருங்க அவர்? அவர் ஆசீர்வதிக்கிறதான தேவன். ஆபிரகாமின் தேவன் தம்மை அறிமுகம் செய்கிறவர். ஆபிரகாமின் தேவன் நம்மை அழைக்கிறவர். ஆபிரகாமின் தேவன் நமக்காக நம்மை ஆயத்தம் செய்கிறவர். ஆபிரகாமின் தேவன் அகற்றுகிறவர். அது மட்டுமல்ல, அகற்றுகிறதற்கு நம்ம விட்டு கொடுப்போம் அப்படின்னா, நம்மை சரி செய்ய வேண்டியதை சரி செய்வோம்னா கண்டிப்பா தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் ஆபிரகாமை எந்த விதத்தில் ஆசீர்வதித்தாருன்னு அந்த வசனத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. உன்னை நான்
ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இந்த ஆசீர்வாதத்தை 3 ஆசீர்வாதங்கள் என்றும் 6 ஆசீர்வாதங்கள் என்றும் 7 ஆசீர்வாதங்கள் என்றும் சொல்லுவாங்க. அதுக்குள்ளெல்லாம் நான் போகல. ஒரே வார்த்தையில சொல்லி முடிக்கிறேன். ஆபிரகாமின் தேவன் யார் தெரியுமாங்க? ஆசீர்வதிக்கிறவர். அவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவருங்க. அவருக்காக நாம் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு நாள் வீணாய் விட மாட்டார். அவருக்காக நாம சிலது இழப்போம் அப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது மலர்படுக்கை அல்ல. கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பணும் அப்படின்னா நாம அகற்றுகிறதற்கு நாம விட்டு கொடுக்க வேண்டியது அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கை மகிழ்ச்சியின் கிரீடமானாலும் அதே சமயத்திலே அது ஒரு துக்கத்தின் சிலுவை என்று வில்லியம் பார்க்லே என்கிற தேவ மனிதர் சொன்னார். கிறிஸ்தவ வாழ்க்கை மகிழ்ச்சியின் கிரீடமானாலும் அது ஒரு என்னதுங்க, ஒரு துக்கத்தின் சிலுவை. ஆகவே நாம் அகற்றுகிறதுக்கு விட்டு கொடுக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தர் இங்க சொன்னாருங்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், மாத்திரமல்ல உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஒன்று சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவன் நாட்டை விட்டு வந்ததுனால பெயரை தொலைத்தான், பிள்ளை இல்லாதனால பெயரற்று போனான் என்று நாம் எண்ணலாம். ஆனா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமை பெருமைப்படுத்தினார். நான் சொல்றேனே, ஆபிரகாமை பெருமைப்படுத்தினாருங்க. கர்த்தருக்காக நம்ம வாழ்வோம்னா நம்மை பெருமைப்படுத்துகிற ஒரு கர்த்தர் உண்டு. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிற நிலையில நாம் அறியப்படுகிறோம் அப்படின்னா கர்த்தர் நம்மை பெருமைப்படுத்தி வைத்திருக்காருங்க. கடந்த நாட்களில் எங்களுடைய குடும்பத்தில் ஒரு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்துல எங்களுடைய சித்தப்பா வந்திருந்தாரு, என்னுடைய அப்பாவுடைய தம்பி. அவர் வர முடியாத ஒரு சூழ்நிலையை, அவருக்கு ஸ்ட்ரோக் உண்டாயிருந்தது. ஆனாலும் கூட நான் வருவேன் அப்படின்னு பிள்ளைங்கள சண்டை போட்டுட்டு அவர் வந்தாரு. ஆனா வந்துட்டு என் கையை பிடிச்சிட்டு அவர் சொன்னாரு, நம்ம குடும்பத்துல இது போல யாருக்கு என்ன செஞ்சதில்ல, நடந்ததில்ல, ரொம்ப அருமையா செஞ்சிட்டீங்க அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், நாங்க இல்ல ஆண்டவர், நாங்க இல்ல ஆண்டவர். கர்த்தர் அற்புதமாய் ஆசீர்வாதமான நிலையில கர்த்தர் என்ன செய்தாருங்க, மேன்மையாய் நடத்தி வைத்தார். உங்களை அநேகரதிலே பங்கு பெற்று இருப்பீர்கள். நான் அதை ஒரு பெருமையாய் நான் சொல்லல. கர்த்தர் செய்த செயலை கர்த்தர் செய்தார். நம்முடைய கண்களுக்கு அது எப்படி இருக்குங்க? ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். அது ஒரு விடுமுறை நாளும் கிடையாது. ஆனா கர்த்தர் திரள் கூட்ட ஜனங்களை கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட 115 ஊழியர்கள் அந்த திருமணத்துக்கு வந்திருந்தாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் தெரியுமா? இந்த புத்தகத்தை சுமக்கிறதுக்கு எனக்கோ எங்களுக்கோ தகுதி கிடையாது. இதை பரம்பரையா நாங்க சுமந்து வந்தவங்க கிடையாது. ஒரு விக்கிரக ஆராதனை குடும்பத்தின் பின்னணியில நாங்க வாழ்ந்திருந்தோம். ஆனா அப்படிப்பட்ட நிலையில இருந்த எங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எங்க வாழ்க்கையில இந்த ஆண்டவருக்கு இடமளித்தோம். இடமளித்ததனுடைய விளைவு கர்த்தர் அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பெரிய மேன்மை, எத்தனை பெரிய மேன்மை! இந்த ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு உண்மையாய் வாழ வேண்டியது உண்டு. இந்த ஆண்டவருக்கு எவ்வளவு உண்மையாய் வாழ. நமக்கு ஒரு தேவன் உண்டுங்க. ஐ ஹாவ் அ காட். எனக்கு ஒரு தேவன் உண்டு. அதை நம்ம ஒரு நாள் மறக்க வேணாங்க. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு கர்த்தர் இருக்கிறார். அந்த கர்த்தர் அவர் தம்மை அறிமுகம் செய்கிற, நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற பிரகாரமாய் தம்மை அறிமுகம் செய்கிறவர். அது மட்டுமல்ல, நம்மை அழைக்கிறவர், நம்மை கௌரவமாய் அழைக்கிறவர். அது மட்டுமல்ல, நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர். அவருக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அவருக்கு பயன்படும்படியாக நம்மை அகற்றுகிறார். நம்முடைய வாழ்வில் சிலவற்றை அகற்றுகிறார். அதுக்கு நம்ம விட்டு கொடுப்போம்னா நிச்சயமாய் அவர் ஆசீர்வதிப்பார். அந்த ஆபிரகாமின் தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வித்து வழிநடத்துவாராக. அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.